இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உண்டாகும் விடுதலை மற்றும் சுகம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசமும் நாம் வைக்கும் பொழுது நமக்கு ஏற்படும் முழுமையான விடுதலை. உறுதியான விசுவாசம் என்பது என்ன? இயேசுவின் இடத்தில் போனால் எனக்கு நிச்சயமாக நான் விடுதலை ஆவேன், அல்லது இயேசு என்னை தொட்டால் நான் விடுதலை ஆவேன் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். நமக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால் நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசு ஒருவர் தான் எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்கின்ற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 35 வசனம் முதல் 43 வசனம் வரைக்கும் நாம் வாசித்து கேட்போமானால், அந்த இடத்தில் ஒரு குருடன் இருக்கிறார். அந்த குருடன் தன்னுடைய வயிற்று பிழைப்பதற்காக வழி அருகே உட்கார்ந்து தர்மம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த 36வது வசனத்தில் நம்ம பார்ப்போமானால், அந்த வழியில் ஜனங்கள் நடந்து போகிற சத்தத்தை அவர் கேட்கிறாரு. அதை விசாரிக்கிறாரு, யார் போகிறார் என்று. அப்பொழுது கேட்கும் பொழுது அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார், நசரனாகிய இயேசு போகிறார் என்று அவரிடம் சொன்னார்கள். உடனே அவர் நசரனாகிய இயேசு என்று அவர்கள் சொன்ன உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறார். அப்படியென்றால் இந்த குருடர் இயேசுவை குறித்து முன்னமே ஒருவேளை கேள்விப்பட்டு இருக்க வேண்டும். ஒருவேளை நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு பார்வை இல்லையே, நான் எப்படி போய் அவரை தேடுவேன், எங்கே போவேன்னு சொல்லி ஒருவேளை அவர் யோசிச்சிருக்கலாம். பல வருடங்களாக கூட அவரை காண வேண்டும், அவரை எப்படியாவது போய் அவர் இடத்துல போக வேண்டும் என்று கூட அவர் பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இயேசு அந்த வழியாய் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவருடைய இருதயம் எத்தனை அளவுக்கு அவரை எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி இருந்த அந்த இருதயத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று எந்த அளவுக்கு அவர் சத்தமிட்டிருப்பார். ஆனால் அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை கூட வந்தவங்க அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியல. அப்போ அந்த வழியில் போகிற கேள்விப்பட்ட உடனே அவர் கூப்பிடுகிறாருன்னா, அவர் உள்ளத்தில் இயேசு எந்த அளவுக்கு இருந்திருக்கணும். நமக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நமக்கு ஒரு போராட்டம் இருக்கா, எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் இருக்கிற இடத்திலே இயேசுவே எனக்கு இரங்கும் சொல்லி நாம் கேட்கும் பொழுது, அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொன்னவுடனே வழியில் போகிறவங்கள்லாம் அவரை அதட்டுறாங்க. ஆனால் இயேசு அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடியதை அவர் அறிந்திருக்கிற தேவன். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் இயேசு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அப்படி உடனே அவர் கூப்பிட்ட அந்த சத்தம் இயேசு காதில் கேட்ட உடனே அவரிடத்துல திரும்பி பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் அழைக்கிறாரு. அவரை அழைத்து அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவர் கைகளை வைத்து உடனே அவர் விசுவாசத்தின்படி அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டம் இருக்கலாம், ஏதோ நாம் கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். நாம்
எங்கு போகலாம், என்ன செய்யலாம் என்று சொல்லி கூட யோசித்து கொண்டு கூட இருக்கலாம். அன்று தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே கூட வழி அருகே போகிறவர்கள் அதட்டினாலும் கூட மறுபடியும் மிகுந்த சத்தத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவின் காதுக்கு அது போனது போல நாம் இருக்கிற இடத்தில் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்காக இறங்கி வந்து அற்புதம் செய்கிற தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற ஒவ்வொருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவன். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் அற்புதம் கிடையாது. எந்த மனுஷனாலும் அற்புதம் கிடையாது. அற்புதம் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ரெண்டாவதாக, நமக்குள்ளாக அவிவிசுவாசம் இருக்கும் பொழுது நம்மளால் பூரண விடுதலையை பெற முடியாது. அப்படி என்ன, நமக்குள்ளாக ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்கணும். நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன், ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் ஏசப்பாவை கூப்பிட்டேன், ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று நம்முடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அவிவிசுவாசம் ஏன் நம்ம பின்தொடருதுன்னா, அது பின்தொடரும் பொழுதோ இல்லை நமக்குள் அவிவிசுவாசம் இருக்கும்போதோ நம்ம எந்த காரியத்தில் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியாக தான் போய் முடியும். அவ்வளவு ஈஸியாக அந்த அவிவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கி போகவே முடியாது. அப்படின்னா அந்த அவிவிசுவாசத்தை நம்ம விட்டு நீக்கணும் அப்படின்னா நம்ம இயேசுவை முழு மனதோடு கூட நம்ம விசுவாசிக்கணும். அநேக நேரங்களில் ஐயோ நான் எதை எடுத்தாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் நஷ்டமாகிறது, எங்கே போனாலும் எனக்கு ஏமாற்றம் வருது, ஐயோ எங்கே போனாலும் எனக்கு அவமானமாக இருக்கிறது, எங்கே போனாலும் எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கலையே, எங்கே போனாலும் என்னுடைய வியாதிக்கு சுகம் கிடைக்கலையே என்று ஒவ்வொரு நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து நம்ம தவிப்போம். அப்படின்னா அந்த அவிவிசுவாசம் என்கின்ற ஒரு பெரிய கல்லை நம்முடைய இருதயத்திலிருந்து அதை முழுவதுமாய் புரட்டி போடணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வர வேண்டும். நம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் நம்ம வாசிச்சோன்னா, அங்கே ஒரு தகப்பன் தான் பிள்ளைக்காக, தன்னுடைய பிள்ளையுடைய விடுதலைக்காக எல்லா இடங்களுக்கும் போய் எங்கேயுமே மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கலையே, எங்கேயுமே மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கலையே, எல்லா இடங்களுக்கும் போய் வந்துட்டேனே, சீஷர்களிடத்துலையும் போயும் அவருடைய மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கல, நான் என்ன செய்வேன், எல்லா இடங்களையும் இப்படி இருக்கிறது, தீயை பார்த்தாலும் தண்ணீரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அவனை அலக்கழித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனுடைய இருதையெல்லாம் என் மகனுக்கு எப்படியாவது விடுதலை கிடைக்காதா, அவர் இந்த மகனுக்கு விடுதலை கிடைக்க முடியாதபடிக்கு ஒரு அவிவிசுவாசம் அந்த தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கு. அந்த தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அவிவிசுவாசத்தை நீக்கி போடும் பொழுது தான் அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நாம் அற்புதம் பெற முடியாதபடி, நம் விடுதலை பெற முடியாதபடி, நம் சுகம் பெற முடியாதபடி, நம்ம வாழ்க்கையில் எதிலையும் முன்னேற முடியாதபடி ஒரு விதமான ஒரு அவிவிசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கலாம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய இருதயத்தில் எப்பேற்பட்ட ஒரு அவிவிசுவாசம், நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருந்தாலும் அதை நீக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக வரும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஏசப்பாவை பார்த்து அவர் கேட்குறார், ஏசப்பா என் மகனை நீங்கள் எப்படியாவது குணமாக்கிடுங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறார், அந்த அவிவிசுவாசத்தை உன்னை விட்டு நிற்கும். அப்போ அவர் தகப்பன் அழுவுறாரு, என்னை விட்டு நீங்கள் செய்யுங்க. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளாக இருக்க விசுவாசம், பின்பு விசுவாசத்தை அவர் விசுவாசிக்கும் பொழுது தன்னுடைய மகன் சுகமானதை அந்த தகப்பனுடைய கண்களாலே காணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னா முதலாக நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளாக வர வேண்டும். நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார், செய்து முடிப்பார் என்கின்ற நம்பிக்கை நமக்குள்ளாக முதலாவது வர வேண்டும்.
இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார், செய்து முடிப்பார். கர்த்தர் மிக பெரிய காரியங்களை அவர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுகிறதை உங்களுடைய கண்கள் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அந்த நாளிலும் கூட நம்ம லூக்காவில் பார்த்தோம், ஒரு குருடன் எத்தனை ஆண்டுகளாக பார்வை இல்லாமல் இருந்திருப்பார். அப்போ இயேசுவை நோக்கி அவர் எப்படி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவருடைய இருதயத்தில் இயேசுவை எப்பொழுது அவர் விசுவாசித்து நம்பிக்கையோடு இருந்தாரோ அந்த நம்பிக்கை வீண் போகலை. அதே போல தன் தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்பொழுது இருதயத்தில் இருந்த அவிவிசுவாசம் எப்பொழுது நீக்கப்பட்டதோ, எப்பொழுது அவருக்குள் விசுவாசம் வந்ததோ, அந்த விசுவாசமே அந்த மகனை சுகமாக்கக்கூடிய வல்லமையாக இருந்தது. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நீங்கள் காணலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வியாதியின் படுக்கையில் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு கண்ணீரின் வாழ்க்கையில் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கணவர் இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம். யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, யாருடைய வாழ்க்கையில் கண்ணீர் இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று இந்த வேளையில் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறதை உங்கள் கண்கள் காணும்படி அவர் செய்வார். இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக செபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆண்டவரே இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றி போடுவீராக. யார் யார் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், என்ன போராட்டங்கள் இருந்தாலும், என்ன கண்ணீரின் வாழ்க்கை இருந்தாலும், ஆண்டவரே, இந்த நாளிலே ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து ஒவ்வொருவரின் கர்த்தர் விடுதலையாக்கி, ஆண்டவரே, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே, வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும், ஆண்டவரே, தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தோல்விகளை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவீராகப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் துடைத்து ஆண்டவரே ஆனந்த களிப்பாக என் கர்த்தர் மாற்றும்படியாய் கூட செபிக்கிறேன்ப்பா. இப்பொழுது ஒவ்வொருவரையும் பேராக என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.